மல்ல 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 மருத மல்ல மானே மருத மல்ல சில 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 இல்ல வெங்கல சில்ல காலேஜுக்கு புக்ஸ் மல்ல தூக்கி போங்க. இது மன்னிக்க முடியுமாங்க? நீங்க முடியாது முடியாது. ஆன்மீகம் என்ன தெரியுமா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அந்த சீர்காழியினுடைய டிஎம்எஸ் குரலை கேட்டா ஒரு மன அமைதி வரும். அது தமிழ் தாங்க. அருமையா தேவரின் தெய்வம் நினைக்கிறேன் படம். சீர்காழியும் டிஎம்எஸ் சேர்ந்து பாடி இருப்பாங்க. அசுரரை வென்ற இடம். அசுரரை வென்ற இடம் இது தேவரை காத்த இடம். ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம், அன்பர் திருநாள் காணுமிடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கூடிய கூட்டங்கள் கலையாது அலையா. குழந்தைகள் பெரியவர் அனைவரை எடுக்கும் குமரன் அவன் கலையா. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகமும் பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று. சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று. ஜாதி மத பேதமின்றி காணும் முகம் ஒன்று. நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று. 100 முகம் காட்டுதம்மா ஆறுமுகம் இங்கு, ஆறுமுகம் இங்கு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். ஆன்மீகத்தை இதை விட எப்படிங்க சொல்லிக் கொடுக்க முடியும்? காதல்னா என்னங்க? காதல்னா என்ன தெரியுமா? காதல்னா இந்த ஆளுகளுக்கு தெரியுமா? ஒண்ணு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையை கட்டி நிக்கிறது அப்பா அம்மா. ஆமாங்க. காதல் என்பது அறுவை சிகிச்சையே இல்லாமல் நடக்கும் இதய மாற்ற அறுவை சிகிச்சைன்னு ஒருத்தன் சொன்னாங்க. அறுவை சிகிச்சையே இல்லாமல் நடக்கக்கூடிய இதய மாற்று அறுவை சிகிச்சை. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, கரெக்டா தெரியும். கவிதை எழுதுவாங்க பாருங்க, இந்த கம்பெனி எழுதும் பாருங்க. அன்பே உன்னை கண்டதும் தேடுகிறேன் உன் அழகிய சிரிப்பை. அன்பே உன்னை கண்டதும் தேடுகிறேன் உன் அழகிய சிரிப்பை. என்னை கண்டதும் நீ ஏன் தேடுகிறாய் உன் பிஞ்சு போன செருப்பை. ஒரு பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இதைத்தான் எடுத்துட்டு இருக்கோமாங்க. காதல்னா என்னன்னு சொல்லி கொடுத்ததுங்க கண்ணதாசன் இல்லையாங்க. எந்த மன கோவில் சிலையாக மலர்ந்தாளம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா, கனவெல்லும் தேரேறி பறந்தாளம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா, காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். பாட்டுல ஒரு நுட்பம் இருக்கு. ஏன்னா அந்த பாட்டுக்குள்ள அவர் வந்துட்டாரு. ஒரு நுட்பம் இருக்கு. என்னன்னா, மனைவி காணாம போயிடுவா. பாழும்பலம் படம் மனைவி காணாம போயிடுவா, திரும்பி வந்துருவா. மனைவி தானே இவருக்கு, இந்த அம்மாவுக்கு தெரியும், அவருக்கு கண்ணு தெரியாம போயிடும் சிவாஜிக்கு. இப்ப இந்த நேரத்துல மனைவியே நினைச்சுக்கிட்டு இவர் பாடுவார். கவியரசர் கண்ணதாசன் என்ன நுட்பம் வச்சிருப்பாருன்னா, கணவன் சொன்ன அதே சொல்ல வச்சுக்கிட்டு மனைவி, உன் மனைவி இப்போ உன்கிட்ட தான் இருக்கா, ஆனா அவன் மனைவி இல்லை, ஏன்னா நீ வேற ஒருத்தைய திருமணம் பண்ணிக்கிட்ட, அவளை நினைச்சுக்காத அப்படின்ட்டு அந்த அவன் சொன்ன வார்த்தையை இப்ப இவ சொல்லுவா. என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா, கனவான அவள் வாழ்வு புலராதையா, கனவான கனவு வாழ்வு புலராதையா, காற்றான கதை மீண்டும் தொடராதையா, என்னை யார் என்று என்னை நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். ஆகவே என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கைப்பற்றுதோ
அது ஒண்ணும் இல்ல, எதிர்கட்சிக்காரர்களின் சதி. ஆமா ஆமா ஆமா, உண்மையிலே காதல்னா எங்க வாழ்ந்த கவிஞர் வாலி பாடியிருப்பார் பாருங்க, கோபுரங்கள் சாய்வதில்லைன்னு ஒரு படம். இந்த பாட்டை கேட்டா அப்படி தேவதை வந்து நிக்குவேங்க. ஓ, அதைத்தான் சொன்னீங்களா? எங்க தேவதை? ஆமா, சரி சரி, மேக்கப் கலைஞ்சா தெரியும் அப்புறம். ஆமா, ஏமா அப்படி கண்ணாடியை பாக்குறது கிடையாதா?